குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 1/3/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:28 திதி இன்றிரவு 7:33 வரை திரையோதசி திதி. அதன் பின்பு சதுர்த்தசி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று காலை 8:53 வரை பூசம். அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரம். ராமயோகம் இன்று மாலை 2:54 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இரவு 7:33 வரை தைத்துல கரணம். அதன் பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்னைக்கு நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. அதே மாதிரி நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூல மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 8:53 வரை மூலம். அதன் பின்பு பூராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து இன்னைக்கு பிரதோஷம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம். அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் பிரதோஷம் வருவதும் ஒரு சிறப்பு தான். இன்றைக்கி சூரியனுடைய ஒரு நாள் இல்லையா, ரவிவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் இன்றைக்கி பிரதோஷ வழிபாடு எல்லோரும் செய்யுங்கள். சிவனை வழிபாடு செய்யுங்க. பைரவரையும் இன்றைக்கி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பை தரும். அதே மாதிரி இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வெத்தலை எடுங்க, அதில் ₹1 காயின் வைங்க, பச்சை கற்பூரம் ஒரு சிறிய துண்டு, ஒரு ஏலக்காய், அது கூட ஒரு கிராம்பு வச்சு, ஒரு கொட்டைப்பாக்கு வச்சு, களிப்பாக்கு, கொட்டைப்பாக்குன்னா அந்த பாக்கு இல்லை, களிப்பாக்கு ஒன்று வச்சு 4ஆக மடித்து மஞ்சள் நூல் சுற்றி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. மிக சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கும்ப லக்னம். லக்னத்துக்குள்ளேயே சூரியன், ராகு, புதன், சுக்கிரன், அங்காரக பகவான் இணைந்திருக்கிறார்கள். மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கார். கடகத்தில் சந்திர பகவானோட மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சிம்மத்தில் கேது பகவான். இன்றைய தினம் இரவு 12 மணி, அதாவது விடியற் காலையில் உங்களுக்கு 57 சுக்கிர பகவான் மீன ராசிக்குள் பிரவேசமாகிறார். மீன ராசி சுக்கிரனுக்கு என்னது, உச்சம் பெறுகின்ற ஒரு இடம். இது சுக்கிர பகவான் அங்கே உச்சம் பெற்று வரப்போகிறார் 12:57 மீனராசிக்குள். சரி, நம்ம இன்றைக்கி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுவும் இன்றைக்கி பிரதோஷ நாள் வேறு. அவரவர்கள் விருப்பப்பட்டதை வாங்கி கொடுக்கலாம். வில்வமும் அருகம்புல்லும் வாங்கி கொடுங்க. திருநீறு பச்சை அப்படின்னு ஒரு இலை இருக்குது. அது சிவனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு இலை. அது கிடச்சிதுன்னா வாங்கி கொடுங்க. அதே போல் இன்றைக்கி அபிஷேக பொருட்கள் கடன் தீரணும் அப்படின்னு சொன்னால் அரிசி மாவு கொடுங்க. குழந்தை பாக்கியம் வேணும்னா தேனும் தயிரும் கொடுங்க. அதே மாதிரி அவரவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இல்லை அபிஷேக பொருட்கள் எல்லாமே வாங்கி தரலாம். பன்னீர், இளநீர், கரும்பு ஜூஸு, அதே மாதிரி சந்தனம், விபூதி பாக்கெட், பால், தயிர், நல்லெண்ணெய், சந்தனம், எலுமிச்சம்பழ சாறு, மஞ்சள் பொடி, அதே மாதிரி அபிஷேக பொடி அத்தனையும் வாங்கி கொடுக்கலாம். நமக்கு வசதிக்கு ஏற்ப வாங்கித்தாங்க. கடன் வாங்கி எதையும் வாங்கி தராது. உங்களால் முடிஞ்சது ஒரு ₹10 பால் வாங்கி கொடுங்க, ₹10 தயிர் வாங்கி கொடுங்க, அது போதும். சரி, இன்றைக்கி ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா,
வாழ வர மறுக்கும் கணவன் மனைவி. இப்போது சண்டை போட்டுட்டு மனைவி என்ன பண்ணுவா, அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்லை கணவன் பிரிந்து போயிடுவார். அப்படிப்பட்டவர்கள் ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, இப்போது கணவன் அல்லது மனைவி இருவரில் ஒருவர் சண்டையிட்டு பிரிந்து இருந்தால் சேர்ந்து வாழ நினைக்கும், இது சேர்ந்து வாழ நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பரிகாரம், சரிங்களா? சில பேர் வேணாம் தேவையில்லைன்னு நினைப்பாங்க, அவங்களாம் இந்த பரிகாரம் செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால் சேர்ந்து வாழணும், குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தை குட்டியோடு இணைந்து வாழணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கின்ற ஒரு முருகன் கோயிலுக்கு சென்று என்னுடன் சண்டையிட்டு சென்ற என் மனைவி வர வேண்டும், என்னுடன் சண்டையிட்டு சென்ற என் கணவன் திரும்பி வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனமுருக வேண்டணும் முருகனிடம். புரியுதுங்களா? முருகனிடம் 6 தீபம் ஏற்றிட்டு நீங்கள் உங்கள் யாருக்கு எந்த பிரச்சனை இருக்கோ, கணவன் மனைவி இருவரும் இதை செய்யலாம். செஞ்சுட்டு மனைவி, அதாவது விபூதி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, விபூதி வாங்கி கொடுத்து சாமிக்கிட்ட வச்சு அதை மனசார மனமுருகி வேண்டிட்டு வந்து அந்த விபூதியை மனைவியாக இருந்தால் மனைவி வீட்டில் கொண்டு போய் அதை வச்சிடணும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் கணவன் வீட்டில் எடுத்துன்னு போய் அந்த விபூதியை வச்சிடணும், சரிங்களா? யாருக்கும் தெரியாமல் கொஞ்சோண்டு வச்சுட்டு வந்தணும். இது சாமி தான், இது வந்து மாயமோ மந்திரமோ மாந்திரிகமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. முருகப்பெருமானை மனதார வேண்டி இதை கொண்டு போய் வச்சுட்டு வந்தீங்கன்னா, அதாவது மனைவியாக இருந்தாலும் மனமாறி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும், கணவனாக இருந்தாலும் இது வந்து வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படும். ஒரு வாரம் செஞ்சுட்டு வரலையெல்லாம் கேட்கக்கூடாது, இது தொடர்ந்து செய்யணும். ஏன்னா பெரிய பெரிய சண்டை போட்டுன்னு போயிட்டாலும் அதுக்கு நம்ம உத்தரவாதம் கிடையாது. அதனால் தவறாக நினைக்காதீங்க. நீங்கள் இதை ஒவ்வொரு வாரமும் இதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை, தினந்தோறும் கூட போயிட்டு முருகப்பெருமானை மனதார, அதாவது நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சால் நிச்சயமாக கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ வழிவகுக்கும். விட்டு பிரிந்து சென்ற மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் 2 பேர் ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு அளிப்பார். அது நம்பிக்கையோடு செய்யுங்க. இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அடுத்த மொழி பேசும் மக்களால் ஆதரவாக இருப்பார்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப பேசி தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. விளையாட்டு சார்ந்த விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். அதே மாதிரி சகோதர வழியில் பலதரப்பட்ட விஷயங்கள மனதில் அமைதியின்மை ஏற்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. இன்றைய நாள் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைக்கு நன்மைகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதிசய தென்கிழக்கு அதிசயன் 1 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரம் புரிதல் உண்டாகின்ற ஒரு தன்மை இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நண்பர்கள் பற்றிய ஒரு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. உத்தியோக பணிகளில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. மனதளவில் புதிய நம்பிக்கை ஏற்படும். சொத்துக்கள் விற்பது தொடர்பான செயல்பாட்டில் அலைச்சல்கள் உண்டாகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. வியாபாரத்தில் வேலையாட்களால் அலைச்சல்களும் இன்றைக்கி இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி உங்களுடைய முயற்சினால் எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணங்கள் அதிகரிக்கும்.
பெரியோர்களின் ஆதரவும் இன்றைக்கி சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். எதிர்பாராத தன வரவும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர் நம்பிக்கை பிறக்கின்ற நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கோப உணர்வுகளை கட்டுப்படுத்தினால் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்க வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். நினைவாற்றலில் இருந்த மந்த தன்மையெல்லாம் விலகும். பயண விஷயத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகின்ற ஒரு நாளாக இருக்குது. தன வரவுகள் மூலம் சேமிப்புகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. மற்றவர்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து உங்களுடைய செயல்பாடு இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். இன்றைய நாள் பணிவு வேண்டிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இன்றைக்கி ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனசில் ஒரு புதுவிதமான இலக்கு, ஒரு லட்சியம், அதை சார்ந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சல்களுக்கு பின்பு உங்களுக்கு அது அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆன்மீக பணிகளில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆடம்பரமான செயல்பாடுகளில் கட்டுப்பாடு இருப்பது நல்லது. வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அரசு தொடர்பான துறைகளில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இன்றைய நாள் மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் செஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடு எதையும் செய்வது சிறப்பு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சுபகாரியம் தொடர்பான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம் ஏற்பட எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பை தரும். சிந்தனை மனதில் மேம்படும். ஆடம்பரமான விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், லாபமும் இருக்கும். அதே சமயத்தில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உறவினர்கள் மத்தியில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீங்க. இன்னைக்கு வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்களை ஈட்டலாம்.
அதே மாதிரி கமிஷன் ஏஜென்ட் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல பண வருவாய் உண்டு. பூர்வீக சொத்துக்கள்லாம் இருந்த அலைச்சல்லாம் விலகும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவமும் உத்வேகமும் ஏற்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் ஆசைகளும் தோன்றும். பிற மொழி பேசும் மக்களின் ஆதரவு கிடைக்கும். இன்றைய நாள் வரவுகள் நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இன்றைக்கி அதிகரிக்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு நன்மையை தருகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் மட்டும் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். மனசில் ஒரு புதுவிதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் பிறக்கும். உத்தியோக தொடர்பான வேலையில் வேகத்தை விட விவேகம் அவசியம். இன்றைக்கி சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். காப்பீட்டு துறைகளில் நிதானத்தோடு செயல்பட்டால் இன்றைக்கி எல்லா விதத்திலும் சாதகமாக அமைகின்ற ஒரு நாளாக இருக்குது. வியாபாரம் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி அனுசரித்து செல்லுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் கருத்துக்களில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே சமயத்தில் மனஸ்தாபம் கொஞ்சம் தேவையற்ற ஒரு எண்ணங்கள்லாம் வருகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி கோபமின்றி செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும் இன்றைக்கி. அதே மாதிரி ரொம்ப நேரம் கண் விழிப்பதெல்லாம் தவிர்த்துருங்க. வெளி உணவுகளை இன்றைக்கி தவிர்ப்பது மிகவும் சிறப்பை தரும். அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும்போது கவனத்தோடு வாங்குங்க, விவேகத்தோடு கையாளுங்க. அதே மாதிரி செய்கின்ற முயற்சியில் மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானத்தோடு ஒரு செயல்பாடு இருக்கட்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினம் கொஞ்சம் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்கணும். மறதி வரும். அதே மாதிரி பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். வேலை பளு அதிகரிக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. அதிகாரிகளிடம் பேசும்போது நிதானத்தோடு பேசுங்க இன்றைக்கி. அதே மாதிரி சில தவறிப்போன சில வாய்ப்புகள் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் இன்றைய நாள் பூராட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடு எந்த ஒரு செயலையும் செய்தால் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். கவனமாக இருங்க. இன்றைக்கி
இன்றைக்கி விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பிரதோஷம், இன்றைக்கி சிவபெருமான் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நன்றாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள்லாம் ஆதரவாக செயல்படுவார்கள். எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். வேலை செய்கின்ற இடத்தில் முயற்சிக்கு ஏற்ப பாராட்டுகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கைகூடும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் முயற்சி ஈடேறக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. உத்தியோகத்தில் அரசு சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்து கொள்ளுங்கள். முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் அதெல்லாம் நிறைவேறுகின்ற தருணம் இருக்குது. உங்களுடைய ராசிக்குள்ளாரே 5 கிரக சேர்க்கை இருந்தாலும் குருனுடைய பார்வையால் அது நன்மையே நடக்கின்ற ஒரு வாய்ப்பு. சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள்லாம் உருவாகும். சிந்தனை போக்கில் மாற்றங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உருவாகுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீங்க. இன்றைக்கி அசையா சொத்துக்களில் ஈர்ப்பு அதிகரிக்கும். வருமானம் குறித்த எண்ணங்கள் மேம்படும். பழைய நினைவுகளால் ஒரு விதமான மந்த தன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதில் மட்டும் கவனமாக இருங்க. வர்த்தக துறைகளில் சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். அதே மாதிரி பயணங்கள் மூலம் புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. இன்றைய நாள் நம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நுட்பங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.